மிக முக்கியமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருதல். எனவே இது எப்போ கொண்டாடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த மாதத்திலும், எந்த நேரத்திலும், எந்த நாளிகையிலும் இதை நம்மளால் கொண்டாட முடியும். ஆமென். இது கொண்டாடுவதற்கு என்பது இந்த நாள் தான் அப்படின்னு கிடையாது. ஆனால் உலகம் முழுவதுமாக இந்த நாட்களை இந்த பெந்தேகோஸ்தே டே என்று அறிவித்து இந்த நாளை கொண்டாடுறாங்க. கிறிஸ்மஸ், ஜனவரி போன்று. எனவே வசனம் அழகாக சொல்கிறது. ரோமர் 14:6 வாசிக்கும்போது, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான், அவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அப்போது அவன் பண்டிகை கொண்டாட விரும்பினால் அந்த நாட்களை அவன் விசேஷித்துக் கொள்ளலாம். ஒருவேளை அவன் பண்டிகை கொண்டாட விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த நாட்களை அப்படி விசேஷித்துக் கொள்ளாமல் அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவன். அப்போது பண்டிகைகள் என்பது அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இருக்கிறது. ஒருவேளை யார் விரும்புகிறார்களோ அப்பொழுது அவர்கள் அதை கொண்டாடி கொள்ளலாம். பெந்தேகோஸ்தே பண்டிகையான இந்த நாட்களை உலகம் முழுவதுமாக கொண்டாடுறாங்க. அதுக்கு முன்பதாக நாம் இதை பார்த்துட்ருக்குறோம். உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. யூதர்களுக்கு முக்கியமாக 7 பண்டிகைகள் இருக்குது. 7 பண்டிகை தான் இங்கே போட்டிருக்கோம். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலன் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி நாள், கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளும் யூதர்களுக்கு மிக மிக முக்கியமான பண்டிகை. இந்த பக்கம் ரைட் சைடில் போட்டிருக்கிறது எல்லாமே லேப்டாப் வரலிங்களோ? ஓகே, அப்போ நான் இது லேப்டாப் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூங்க ஐயா. இல்லைங்களே, கரெக்டாக டவுன்லோட் ஆகலை பாருங்கள். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது 7 நாட்கள் பண்டிகை. யூதர்கள் எல்லோருமே பார்த்திங்க அப்படின்னா 7 நாட்கள் மிக விசேஷமாக கொண்டாடுவாங்க. யூதர்களுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக 35 பண்டிகை இருக்குது. அந்த 35 பண்டிகையில் மிக முக்கியமாக அவங்க 7 பண்டிகை கொண்டாடுவாங்க. இந்த 7 பண்டிகையிலும் சில அற்புத அடையாளங்கள்லாம் நடக்கும். அந்த 7 பண்டிகைகள் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். 7 பண்டிகைகள் ஒன்று தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். 7 பண்டிகையில் ஒன்று தான் என்ன நடந்தது அப்படின்னா பரிசுத்த ஆவியாக இறங்கி வருதல். 7 பண்டிகையில் ஒன்று தான் அரிமேகதா யுத்தம் நடக்கும். அப்புறம் வருகை இருக்கும். அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி இருக்கும். அதுக்கப்புறம் புதிய எருசலேம் இருக்கும். இது எல்லாமே 7 பண்டிகை நடக்கிறதாக ஒன்றாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பெந்தேகோஸ்தே பண்டிகை குறித்த ஒரு வசனம் லேவியராகமம் 23:16 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது 23:16 வாசிச்சுங்க. 16. ஓகே, இங்கே 50வது நாள் மட்டும் அப்படின்னு இருக்கு. ஓகே, என்ன வசனங்க அது? 16. ஓகே, லேவியராகமம். குட். இங்கே கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அந்த நாட்களில் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை கர்த்தர் அனுசரிக்கும்படியாக அங்கே லேவியராகத்தில் சொல்லுகிறார். யூதர்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் 35 பண்டிகை இருக்கிறது. 35 பண்டிகை முக்கியமான பண்டிகை. அதாவது டோட்டலாக அதில் 7 பண்டிகை என்பது முக்கியமான ஒன்று. பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலன் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி நாள் பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளும் யூதர்களுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த 7 பண்டிகை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வசந்த கால பண்டிகை என்றும், இன்னொன்று இலையுதிர் கால பண்டிகை என்றும். வசந்த கால பண்டிகை என்பது 4 பண்டிகை வருகிறது. அதில் பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலன் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை என்றதான இந்த பண்டிகை வசந்த கால பண்டிகை என்று சொல்கிறோம். அதாவது இலையுதிர் கால பண்டிகை என்பது 3 பண்டிகைகள். எக்கால பண்டிகை இருக்கிறது, பாவ நிவர்த்தி நாள் இருக்குது, கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகையும் இலை உதிர் காலத்தில் தான் அந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்தது. இன்றும் நடக்கிறது உண்டு. இப்போ அந்த நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பஸ்கா பண்டிகையில் மிக முக்கியமாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுடைய மரணம், இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்கள் நடந்த மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியின் வயிற்றில் இயேசு கிறிஸ்து 3 நாட்கள்.
முதல் பண்டிகையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல், நான்காவதாக பெந்தேகொஸ்து பண்டிகையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருதல், ஐந்தாவதாக எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை என்பது மத்திய வானில் சந்திப்பு. எக்கால பண்டிகை 2 விதமான எக்காலங்கள் ஊதப்படும். ஒன்று ரகசிய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக ஊதப்படும் அந்த எக்காலம். ரெண்டாவதாக யுத்த காலத்திற்கு ஊதப்படுகிறது எக்காலம். அது என்பது 1000 வருட அரசாட்சிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது ஊதப்படுகிறதான எக்காலம். ஃபஸ்ட்டு ஆண்டவர் வரும்போது மணவாட்ட சபைக்காக மாத்திரம் வராரு, நமக்கு ஊதுகிற எக்காலம், அது மகிழ்ச்சியின் எக்காலம். செகண்ட் ஒரு எக்காலம் ஊதப்படுக போகிறது 7 வருட உபத்திர காலத்துக்கு பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வதற்காக அந்த எக்காலம் ஊதப்படுகிறது. ஆறாவது பாவ நிவர்த்தி நாள், அதுதான் அர்மேகதாவின் யுத்தம். 7 வருட உபத்திரத்துக்கு பிற்பாடு ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் யூதர்கள் ஜெயிப்பாங்க. அவங்கள வைத்து ஆண்டவர் 1000 வருஷம் இந்த தேசத்தை உலகத்தை ஆளுகை செய்வார். 7வது கூடார பண்டிகை. கூடார பண்டிகை என்பது அந்த நாட்கள் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். கூடார பண்டிகை தான் பிறந்தார். இங்கே பென்டிகாஸ்ட் சண்டே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. இங்கே 2019 2029 வரை என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு சண்டேவும் நாம் இப்போ எங்கே இருக்கணும், 2025 இருக்கிறோம், ஜூன் 8 இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த பெந்தேகாஸ்து பண்டிகை என்பது இந்த நாட்களில் உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. இந்த அட்டவணை ரிலீஸ் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 வருஷம் பெந்தேகாஸ்ட் டே முடியறதுக்குள்ளாக உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறபடியாக உலகம் அழியும், கர்த்தர் வந்துடுவார், இதெல்லாமே எதுவுமே மனுஷன் கையில் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எதுவுமே மனுஷன் நிர்ணயிக்க முடியாது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் யாரும் அறியாத வேலையிலேருந்து பூமிக்கு வருவார், காயத்தமாக இருக்கிறவர்களை எடுத்துக்கொண்டு போவார். ஆமென். அப்போது இந்த அட்டவணையின்படி இந்தந்த வருஷத்தில் 2025 8வது தேதி இன்னைக்கு ஜூனில் தான் என்ன செஞ்சுட்ருக்காங்கன்னா பெந்தேகாஸ்ட் டே என்று உலகம் முழுவதுமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகைகள் இருக்குது, 7 பண்டிகை. 7 பண்டிகையில் இந்த 3 பண்டிகையின் காலத்தில் நடக்க வேண்டிய முக்கியமானவைகள் நிறைவேறியது. முதலாவது பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகையில் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். ரெண்டாவதாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, கர்த்தருடைய பந்தி, அது ஐக்கியம். மூன்றாவதாக முதற் பலன் பண்டிகை. முதற் பலன் பண்டிகை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்த. இது 3மே நடந்தாயிற்று, நிறைவேறி ஆயிற்று. இங்கே 4வது பண்டிகை ஒன்று இருக்கிறது, பெந்தேகொஸ்தே பண்டிகை. இந்த பண்டிகை என்ன செய்யுதுன்னு நடந்து கொண்டிருக்கு. 3 பண்டிகை நடந்து முடிஞ்சிடுச்சு. 3 பண்டிகைக்கு உண்டான காரியங்கள், மிக முக்கியமான காரியங்கள் நடந்து முடிஞ்சிட்டு, இந்த ஒரு காரியம் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கு. இந்த 3 காரியங்கள் நடக்க போகிற காரியங்கள். எக்காலம் என்பது கிறிஸ்துடைய வருகை, யூதர்கள் ஒன்று சேர்தல். இன்று யூதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் சிதறி இருக்கிறாங்க. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 7 வருஷம் உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகும். உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகும்போது எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். எருசலேம் தேவாலயம் கட்டுமானம் பண்ணி ஸ்டார்ட் ஆன உடனே உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு புறப்பட்டு போவார்கள். அங்கே எருசலேம் தேவாலயம் கட்டப்படும், அதுக்கு உதவி செய்வார்கள். அங்கே அவன் அந்திகிறிஸ்து பலி செலுத்துவான். அப்பொழுது யூதர்கள் அங்கே இருப்பார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் மேக்சிமம் பீப்புள் அங்கே எருசலேமுக்கு அப்பப்போ ஒன்று சேர்க்கிற நாளாக இருக்கும். ஆறாவதாக பாவ நிவர்த்தி நாள், அது பகிரங்க வருகை, யூதர்கள் மனம் திரும்புதல். இந்த நாட்கள் இருக்கிறதான ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சபைக்காக மொத்தம். சபை ஆவிக்கு யுத்தம் செய்கிறது, யூதர்கள் மாம்சத்தில் யுத்தம் செய்கிறார்கள். இன்று வரை யூதர்கள் மாம்சத்தை யுத்தம் பண்ணுறாங்க. வருகை, அதாவது 1000 வருஷ ஆட்சிக்கு முன்பதாக வரை இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மாம்ச யுத்தம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் கிறிஸ்தவர்கள் நமக்கு மாம்சத்தில் யுத்தம் அல்ல. ஒருவேளை மாம்சத்தில் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சண்டை போடுறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னா 100% தோற்றே போவீங்க. எனவே கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆவிக்குரிய யுத்தம் செய்தால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும். மாம்ச யுத்தம் செய்தால் தோற்று போவீர்கள். எனவே ஆவிக்கு யுத்தம் செய்து நீங்கள் ஜெயிக்க வேண்டும். 7ஆவதாக கவனிக்கும் போது கூடார பண்டிகை. கூடார பண்டிகை அப்படின்றது ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது. இன்னொரு பக்கத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த கூடார பண்டிகை என்பது புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமை குறிக்கிறது. அதை தான் என்ன செய்கிறாங்கன்னா கூடார பண்டிகை என்று அங்கே சொல்கிறாங்க. எனவே பெந்தேகொஸ்தே பண்டிகை என்பது அறுவடை பண்டிகையாக இருக்குது. ஸ்க்ரீனில் வரலைங்களா? டிவி ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ நான் பேசலாங்களா? ஓகே. ஆமாம், இது எல்லாமே உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா யூடியூப்லையும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே சமயத்தில் பவர் பாயிண்ட் உங்களுக்கு தருவாங்க, கவனிங்க. பெந்தேகொஸ்தே அறுவடை வாரங்கள் அப்படின்னு தான் இன்றைக்கி நாட்களை பார்க்கும்போது அறுவடை பண்டிகை என்றும் சொல்கிறோம். அதே சமயத்தில் இது முதற்கனி பலனை தருகிற பண்டிகை என்று முதற்கண் அந்த கனி அப்படின்னா இப்போ 12 மாதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதத்துடைய முழு சேலரியும் நம்ம என்ன செய்கிறோம்னா கர்த்தருக்கு கொடுப்பதான் முதற்கனி பண்டிகை. இப்போ 12 மாதம் இருக்குது.
இன்றைக்கெல்லாம் நிறைய சபைகள் அப்படி இல்லை. ஆரம்ப கட்ட காலத்தில் நிறைய சபைகள் அப்படி இருந்தது. டிசம்பர் மாதம் ஒரு 20,000 சேலரி வாங்குறாங்க மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மாத சேலரியை அவங்க அப்படியே சபைக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் முதற்கனி பண்டிகைன்னு சொல்லுவாங்க. பெந்தேகோஸ்தே பண்டிகை முழுவதுமாக தருவது, தனக்கு உண்டானதை முழுவதும் கொடுப்பது. அந்த நாட்களிலே பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது 50 நாட்கள் பண்டிகை. 50 நாட்கள் பண்டிகை நடந்து கொண்டு இருக்கும். உலகம் முழுவதுமாக இருக்கிறதான யூதர்கள் எல்லாம் அந்த 50 நாள் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எருசலேம் இருப்பாங்க. எருசலேமுக்கு எதுக்கு வந்திருப்பாங்க? பலி செலுத்துவதற்காக வந்திருப்பாங்க. எதுக்கு பலி செலுத்தணும்? அவங்க பலி செலுத்தினால்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே அந்த 50 நாட்கள் முன்பதாக என்ன நடந்துகிட்ருக்கு? பஸ்கா பண்டிகை நடந்துகிட்ருக்கு. பஸ்கா பண்டிகை அப்படின்னாலே பலி செலுத்துகிற பண்டிகை. பலி செலுத்தினால்தான் ஒவ்வொரு மனுஷன் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். அப்போ யார் பலி செலுத்தணும்? ஆசாரியன் பலி செலுத்தணும். ஆசாரியன் எங்கே இருப்பார்? எருசலேமில் இருப்பார். எருசலேம் எங்கே இருக்குது? அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு உள்ளாக அந்த எருசலேம் இருக்கிறது. அப்போ யூதர்கள் அன்று இஸ்ரேல் தேசத்துக்கு உள்ளாக மாத்திரம் அல்ல, வெளியே பார்த்தீங்கன்னா அநேக இடங்களிலே யூதர்கள் ஆங்காங்கே வணிகத்திற்கு போனவர்கள் வசித்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கி எப்படி இந்தியன்ஸ் பீப்புள் பல இடத்துல இருக்கிறாங்களோ அது போல தான் இஸ்ரேல் மக்களும் யூதர்களும் பல நாட்டிலே இருந்தாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்தில் ஒரு முறை பஸ்கா பண்டிகை நாளிகையில் அவர்கள் குடும்பமாக அவர்கள் எருசலேமுக்கு வருவாங்க. வந்து அந்த பஸ்கா பண்டிகை நாளில் பலிகளை செலுத்திக் கொள்வார்கள். எனக்கும் என் வீட்டாருக்கும் அவர்கள் பாவ நிவர்த்தி பலியை செலுத்துவார்கள். அவன் ஆசாரியன் தான் செலுத்த வேண்டும். செலுத்திட்டு அவர்கள் அப்படியே ஒரு 50 நாள் அங்கே இருந்துருவாங்க. நிறைய சொந்தக்காரர் இருப்பாங்க, அவங்க வீட்டில் இருந்துருவாங்க. அந்த 50 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரும். அந்த பண்டிகை முடிச்சுட்டு தான் அவங்க ஊருக்கு போவாங்க. இதுதான் அவங்க வழக்கமாக யூதர்களுக்கு இருந்தது. அந்த 50 நாட்களும் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி யூதேய தேசம் இருக்கிறவர்கள் யாரும் அவர்கள் அந்த உணவு, நம்ம ஊரில் இன்றைக்கி இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை ஈக்குவலாக பொங்கலை சொல்லிட்டு இருக்கிறோம். பொங்கல் எப்படின்னா, நம்முடைய நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைகள் அறுவடை செய்து அந்த தானியங்களை எல்லா தானியத்தையும் வச்சு ஒன்றா வச்சு பொங்கல் அப்படின்றோம். நம்ம ஊரில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள் 1 வாரம் 10 நாளாக பொங்கல் நடக்கும். 1 வாரம் வரைக்கும் பொங்கல் நடந்துகிட்ருக்கோம். சொந்தக்காரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம நிலத்தில் விதைக்கப்பட்டதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எல்லா அந்த விதைகளும் பொங்க வச்சு டெய்லியும் சாப்பாடாக சாப்பிடுவாங்க. நிறைய சொந்தக்காரர் இருப்பாங்க. அதுபோல் தான் அங்கே 50 நாட்கள் அது நடந்தது. 50 நாட்களும் அவர்கள் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க. இந்த 50வது நாள் வரும்போது, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை வரும்போது, பண்டிகை முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு திரும்புவாங்க. எருசலேமே காலி ஆகிடும். அதுக்கு முன்னாடி வரை எருசலேம் எப்படின்னா பண்டிகை மாதிரி இருக்கும். அந்த 50 நாளும் எருசலேம் முழுவதுமாக அவ்வளோ வியாபாரங்கள் நடக்கும், அவ்வளோ மக்கள் இருப்பாங்க. எனவே அந்த பண்டிகை நாட்கள் அப்படி இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள். அது வாரங்களின் பண்டிகை என்றும் சொல்லுகிறோம். அறுப்புக்கால பண்டிகை என்று சொல்லுவோம். முதல் கனிகளை செலுத்தும் பண்டிகை என்றும் இதை நாம் சொல்லுகிறோம். இந்த நாளில் தான் தெய்வ மக்களுக்கு கொடுத்த ஏராளமான உணவுப் பொருட்களுக்காகவும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பிற நன்மைகள் அனைத்தையும் நினைத்து நன்றி கூறி அவர்கள் கொண்டாடுவார்கள். தேவன் எனக்கு கொடுத்த அந்த உணவுகள் நன்றி கூறி தான் இந்த பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடுவார்கள். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் தான் தேவன் தமது பரிசுத்த ஆவியை சீடர்கள் மேல் பொழிந்தளினார். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் சீடர்கள் மேல் வந்தார். அது மட்டும் இல்லாமல் பெந்தேகோஸ்தே என்றால் 50 என்று அர்த்தம். 50 அப்படின்னா யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. 50 வருஷத்துக்கு ஒரு டைம் விடுதலை ஆண்டு என்று சொல்லுவாங்க. அந்த 50 வருஷத்துக்கு ஒன்ஸ் விடுதலை ஆண்டு, அந்த 50வது வயசு அந்த 50வது வருடம் வரும்போது அவங்க நிலங்கள், வேலைக்காரிகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் அடகு வைக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடணும். 50வது நாள் வரும், அது விடுதலை ஆண்டு. அந்த இயர் வரும்போது எல்லா விடுதலை, ஒருவேளை நிலங்களை அடக்க வச்சுருப்பாங்கன்னா அந்த வருஷம் வரும்போது அந்த வட்டியை அவன் மன்னித்து விட்டுடணும், நிலங்களை மன்னித்து விட்டுடணும். ஆடு மாடை வச்சுருப்பான், யாராவது வாங்கிட்டு வந்து வச்சுருப்பான்னா அதை மன்னித்து விடணும். லீஸ் கெட்டு வந்து வச்சுருப்பான்னா அதை மன்னித்து கொடுத்துடணும். எனவே அவர்கள் 50வது ஆண்டு என்பது விடுதலை ஆண்டு, மக்கள் விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு மகிழ்ச்சியின் பண்டிகை தான் இந்த பண்டிகை. கட்டாயமாக வருடத்திலே இது செய்ய வேண்டும், காணிக்கை படைத்ததான பண்டிகைகளாக இருக்குது. இங்கே நீங்கள் கவனிக்கும்போது ஒரு அறை இருக்குது, மேல் வீட்டு அறையிலே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 120 பேர் இருக்காங்க. அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதை நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10 வசனத்தில் வாசிக்கிறோம் எல்லாத்தையும். அவர்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பம் பிற்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த சொல்கிறார். இடத்தை ஆயத்தப்படுத்தணும். எதுக்காக? ராபோஜன பந்திக்காக. இவர்கள் எந்த இடத்த தான் ஆயத்தப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்க இடத்தை ஆயத்தப்படுத்த, அரசாங்கத்தில் இருக்கிறதான ஒரு ஹோட்டலுக்கு ஒரு ரூம். அந்த ஹோட்டல் என்னென்னா, அங்கே நம்முடைய தாவீது ராஜாவுடைய கல்லறை, தாவீது ராஜாவுடைய கல்லறை மேலே ஹோட்டல்ஸ் நிறைய ரூம்ஸ் கவர்மெண்ட் கட்டி விட்டுருந்தது அந்த டைமில். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் பண்டிகைன்னு சொல்லியிருக்கிறேன். பண்டிகை அப்படின்னாலே அங்கே ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அந்த டைமில்?
நல்ல ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் புக்கிங் இருந்திருக்கும். ஏன்னா வெளியிலேருந்து என்ன செய்யிட்டாங்க, 6 மாதத்துக்கு முன்னாடியே 3 மாதம் முன்னாடியே புக் பண்ணியாச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து திடீர்னு கேட்குறாரு, ரூம் ஒன்று வேணும். எனவே எந்த இடத்துமும் புக்கிங் இல்லை, எல்லாமே வந்து ஃபுல் புக்டு ஆகிட்டுருக்கு. ஒரு இடத்துல மட்டும்தான் ரூம் கொஞ்சம் காலியாக்குது. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமாதிக்கு மேலே, தாவீதுடைய கல்லறை மேலே இருந்ததான அந்த ரூம்ஸ், கவர்மெண்ட்டில் இருக்கிற ரூம். கவர்மெண்ட்டில் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? கவர்மெண்ட்டில் ஹோட்டல்ஸு, கவர்மெண்ட் நடத்துகிற அந்த ரூம்ஸ் எல்லாம்னா கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து அப்பம் பிற்கப்படுறார். அந்த அப்பம் பிற்கப்பட்ட இடத்துல தான் சீடுகள் அங்கே தங்குறாங்க. அங்கே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் காட்சி கொடுக்குறாரு. எந்த இடத்துல? அந்த மேல் வீட்டு அறையில், அந்த ஹோட்டலில், அதாவது அந்த கல்லறை, தாவீதின் கல்லறைக்கு மேலே. எனவே அங்கே 50ஆவது நாள் வரும்போது, அந்த பெந்தெகோஸ்து நாள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும்போது அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதையும் நாம் பார்த்தோம். எப்படி 3000 பேர் அங்கே வந்தாங்க? நம்மளோட ஒரு சந்தேகம் இருக்கும். பேதுரு அந்த ரூம் விட்டு வெளியே வராரு, வந்து கதவை திறந்து அங்கேருந்து பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி 3000 பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் தாவீது ராஜா தான் மிகப்பெரிய அரசன். இந்த உலகத்திலே இன்றைக்கி எப்படி அமெரிக்க ஐக்கிய நாடாக இருக்கிறதோ, ஒரு நாட்களில் எகிப்து ஐக்கிய நாடாக இருந்தது, ரோமர் ஐக்கிய நாடாக இருந்தது போல், அந்த நாட்களிலே தாவீது ராஜா எருசலேம் தான் உலகத்திற்கு ஐக்கிய நாடு. அந்த நாட்டை, அந்த எருசலேமை மையமாக வைத்து தான் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தார் தாவீதும் சாலமோனும். அப்போ அவ்வளோ பெரிய ராஜா இருக்க முடியும் அப்படின்னா, அவ்வளோ பெரிய ராஜா அங்கே இருக்கிறாருன்னா அவருக்கு கட்டாயமாக ஒரு மணிபடம் கட்டியிருக்க வேண்டும். அவங்களாம் இல்லையா? இன்றைக்கி எப்படி நம்ம மெரினா பீச்சில் எம்ஜிஆர் சமாதி இருக்குது, ஜெயலலிதா அம்மையார் சமாதி இருக்குது, கருணாநிதி சமாதி இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டை ஆண்ட அரசியல் தலைவர்கள் நம்ம எல்லாம் மெரினா பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா கட்டாயமாக அந்த பீச் ஓரத்தில் இருக்கிறதான அந்த மணி மண்டபத்துக்கு போயிட்டு வருகிறது வழக்கம். என்னென்னா நம்முடைய அரசாட்சி செய்த அரசர்கள். ஸோ அதுபோல தான் இந்த இஸ்ரேல் மக்கள் ஊருக்கு திரும்பி போகும்போது அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த தாவீதுடைய மணிமண்டபத்துக்கு வந்து அங்கே வந்து அவங்க பலியை செலுத்திட்டு இல்லை அந்த கல்லறை பார்த்துட்டு போது வழக்கமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். சீமோன் பேதுரு கதவை திறந்து பார்த்தா ஹோட்டல் வெளியே பார்த்தா திரளான மக்கள். அந்த ஹோட்டலுக்கு கீழே தான் சமாதி, அது சமாதிக்கு மேலே தான் ஹோட்டல் கட்டியிருந்தாங்க. திரள் கூட்டம் அங்கே இருந்தது. அங்கேருந்து பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். மக்களே, இயேசு கிறிஸ்து நீங்கள் சிலுவையில் அறைந்தீங்க, அவர் உயிரோடு எழுந்தார், அதுக்கு நாங்கள் சாட்சிங்க என்பதையெல்லாம் அங்கே தான் அந்த பேதுரு அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே அந்த பேஸ்ட்டு பிற்பாடுங்க பரிசுத்த ஆவியானவர் இங்கே என்ன செய்கிற பாருங்கள், பரிசுத்த ஆவியாக தேவன் அப்படின்னு நம்ம வந்திருக்கிறோம். அந்த நாட்களில் அங்கே இறங்கி வந்த தேவனாக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ட்ரினிட்டி, 3 ஆழ்த்துவ தேவனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்று பிதாவாகிய தேவன், 2வது குமாரனாகிய தேவன், 3வது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். பரிசுத்த ஆவியான தேவனுக்கு என்ன பெயர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூவா ஹெகோவா ஏலோயும் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ரூவா ஹெகோவா ஏலோயும் என்றால் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியாகிய தேவன். யெகோவா ஏலோயும் அப்படின்னா பிதாவாகிய தேவன், ஹெகோவா ஏலோயும் என்றால் குமாரனாகிய தேவன், ரூவா ஹெகோவா ஏலோயும் என்றால் அவர் பரிசுத்த ஆவியாகிய தேவன். பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்கே இருக்கிறாரு, எங்கே இருந்தாருன்னா அப்போஸ்தல காலத்தில் தான் அவர் கிடையாது, அவர் ஆதியிலே இருந்த தேவன். ராமன் சொல்லுவோமா? அப்போ இப்போ மாத்திரமல்ல, ஆதியாக 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான 2ஆம் வசனத்திலே அவர் இருக்கிறாரு. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ ஆரம்பத்திலிருந்து இருந்த தேவன் தான் பரிசுத்த ஆவியானவர். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி யோபு புத்தகத்தில் வாசிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ அவர் படைக்கிற தேவன். இப்போது பிதாவக தேவன் அப்படின்னா அவர் யோசிக்கிறாரு. யோசனை தான் பிதாவக தேவன். அந்த யோசிக்கிற ஒன்று சொல்லணும், நான் இதை இந்த மாதிரி பண்ணப்பான்னு சொல்லணும். சொல்வது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் சொன்ன உடனே ஒரு செயல் அங்கே நடக்கணும். செய்வது தான் பரிசுத்த ஆவியானவர். நான் பேசுங்க புரியுதுங்களா? நான் யோசிக்கிறேன், யோசிக்கும் போது அது என் வாயை திறந்து சொல்கிறேன், சொல்லும்போது அவர்கள் அங்கே ஒரு செயல் நடக்குது. செயல் நடந்த உடனே அதை தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போது உலகம் முழுவதையும் படைத்ததெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ பிதாவாகிய தேவன் அவருடைய யோசனை, குமாரனாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் வானம் உண்டாக கடவுது, சொன்ன உடனே அங்கே செயல் வானம் உண்டாகணுமல்ல. அந்த உண்டாக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். எனவே அவர் ஆழ்த்துவன், உருவாக்குகிறதான கர்த்தர். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அவர் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்தார். நீங்கள் இந்த ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா அந்த பெயர் ஆண் பாலை குறிக்கக்கூடாதா, பெண் பாலை குறிக்கக்கூடாதா, அதாவது ஆண் பெயரா பெண் பெயரா, இந்த சலசலப்பான எக்கச்சக்கமாக இன்றைக்கி இருக்குது உண்டு. அதனால் நீங்கள் யோசிக்கக்கூடாது பரிசுத்த ஆவியின் ஆணா பெண்ணா அப்படின்லாம் கிடையாது. அவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. நான் பரலோகத்துக்கு போகும்போது எப்படி இருக்க போகிறோமோ அந்த போல அவர்கள் இருக்கிற தேவர்கள். ஆமேன். அந்த ஆண்டவராகிய கர்த்தர். அப்போது இங்கே கவனிக்கும் போது புதிய ஏற்பாட்டிலே நியூமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவராக தேவனுக்கு நியூமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலே ரூவாக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரூவாக் அப்படின்னா அங்கே ஆண் பாலையும் குறிக்கக்கூடியது, பெண் பாலையும் குறிக்கக்கூடியது. இன்னும் அழகாக பார்த்தீங்க அப்படின்னா ஆவி அப்படின்னா பெண் பாலை குறிக்கக்கூடியது, ஆவியானவர் அப்படின்னா ஆண் பாலை குறிக்கக்கூடியது. இன்னும் உங்களுக்கு சுருக்கி சொல்ல போகிறோம். ஆவியானவர் அப்படின்றது ஆழ்த்துவ தேவன், ஆவி அப்படின்றது அவர்கிட்டருந்து வெளிப்படக்கூடியதான ஆற்றல் என்ற வல்லமை. என்கிட்ட இருந்து ஒன்று வெளிப்பட்டு போயிட்டு இருக்கிறது அது ஆவி. நான் தான் ஆவியானவர்னா அது என்கிட்ட தான் வெளிப்படும். ஆழ்த்துவ தேவன் அப்படின்றது பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவனெல்லாம் யெகோவா தேவன். ஆபிரகாம் பார்த்தது, ஈசாக்கு பார்த்தது, யாக்கோபு பார்த்தது, ஏன்னா பல பரிசுத்தவான்கள் பார்த்தது பேசுனதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யெகோவா தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாடு இருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் அப்போ பூமியில் இல்லை, அவர் பரலோகத்தில் இருந்தார். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நான் போவேனானால் தேற்றவாளனை உங்களுக்காக நான் அனுப்புவேன் அப்படிங்கிறார். அப்போது எங்கே இருக்கார் பரிசுத்த ஆவியானவர்? பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தான் தேற்றவாளனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அவர் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்தார் என்றால் அவர்கிட்ட இருந்து அந்த வல்லமை புறப்பட்டு வந்தது. ஞானத்தின் ஆவி, பயபக்தின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி பழைய ஏற்பாட்டில் மக்களுக்கெல்லாம் எப்படி புறப்பட்டு வந்ததுன்னா அவர்கிட்ட இருந்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து புறப்பட்டு வந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலேயோ அந்த ஆண்டவரே இந்த பூமிக்கு புறப்பட்டு வந்தார். ராமன் சொல்வாமா, ஆண்டவராக பரிசுத்த ஆவியானவரே இந்த பூமிக்கு புறப்பட்டு வந்தால் புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டிலே இந்த பூமியில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில் இந்த பூமியில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். ஆமென். அவர் தான் நம்மை சகல சக்திகளை வழிநடத்துறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து யார் என்பதை சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் பிதா யார் என்பதையும் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்பொழுது இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே என்று வாசிக்கும். இங்கே ரெண்டுமே இருக்குது, ஆவி என்றும் இருக்கிறது, ஆவியானவர் அப்படின்னு இருக்குது. அப்போ ஆவியானவர் அப்படின்னா ஆழ்த்துவ தேவன், அவர் தேவன். ஆவி என்றால் அவர்கிட்டருந்து வெளிப்படக்கூடியதான ஒரு ஆற்றல், ஏதோ ஒரு சக்தி அவர்கிட்ட வந்து நமக்கு உதவி செய்கிறது, நமக்கு தேவைகள் சந்திக்கப்பட வைக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் புதிய ஏற்பாடுன்னு வரும்போது அந்த ஆவியானவர் தேவனே நமக்கு இறங்கி வந்தார் இந்த பெந்தேகோஸ்து எனும் நாளிலே. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம், இந்த வேதத்தில் இல்லாதது பல முறை பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். இயேசு சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க, நான் போய் ஒரு தேற்றவனை அனுப்புகிறேன். அவர் எல்லாவற்றையும் வேதத்தில் சொல்ல கிடையாது, ஊழியக்காரங்க எல்லாவற்றையும் பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. அவ்வப்போது நேரத்துக்கு ஏற்றார் போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார், நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எப்பொழுது என்றால் அந்த ஆவியானவராக தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னாலே அவர் அன்புள்ள தேவன், நம்மேல் அன்புள்ளவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் பலமுடையவர். பரிசுத்த ஆவியானவர் ஆராய்ந்து பகுத்தறிபவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சித்தமுடையவர், அவருக்கு சித்தம் இருக்கிறது. அதாவது நீங்கள் எல்லாம் இங்கே சபைக்குள்ளே வந்து சாதாரணமான அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்துக்கிறார். ஆமென். அவருடைய திட்டம் இல்லை, அவர் விருப்பம் இல்லைன்னா உங்களால் சபைக்குள்ளே வர முடியாது. குத்தப்பட்ட இருதயம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உங்கள் இருதயம் குத்துது அப்படின்னாலே பரிசுத்த ஆவியானவர் செய்ய வைக்கிறார். நான் பாவம் செய்கிறேன், இல்லைன்றா நான் தவறாக பேசுகிறேன், ஏதோ நான் தப்பு பண்ணுறேன்னு வைக்கிறது யார் தான் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான். வெளில எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு குற்ற உணர்வே கிடையாது. குற்ற உணர்வே இல்லை அப்படின்னா அது பிசாசானவன் அவங்களுக்குள்ளே ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கிறான். அவங்க இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது, அவங்களுடைய காதுகள் மந்தமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அவங்களோட பேச முடியாத அளவுக்கு, ஆசீர்வதிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் தடையாகவே இருக்கிறாங்க. அவங்க இருதயம் கடினப்பட்டு இருக்கு. ஆனால் நமக்கோ ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அந்த நாட்களில் பழைய ஏற்பாடு காலத்தில் தான் தவறு செய்யும் போது உடனுக்குடனே பனிஷ்மெண்ட் கிடைச்சது. இன்றைக்கி என்ன தவறு செஞ்சாலும் பனிஷ்மெண்ட் உடனே கிடைக்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா கிருபை. நாளைக்கு ஏதாவது மனம் மாறிட மாட்டீங்களா, மந்தைங்களே மனம் மாற மாட்டீங்களா தான் ஆண்டவர் மன்னிச்சு விடுறார்.
நாளைக்கு எதுக்கு உங்களை ஆட் பண்ணி கொடுக்குறத? சம்பாதிக்க, ஓட, தூங்க, அதுக்காக தராரு. நாளை தினம் என்பது நம் கையில் இல்லாதது. ஆமாங்களா? உங்கள் கையில் கணக்கில் இல்லாதது. மரணம் வருமானால் உங்களை தழுவி கொண்டு போயிட்டே இருக்கும், யாருக்காகவும் நிற்காது. அது மரணம் வரும்போது வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? மரணத்தை தடுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறதா? அப்போ நாளை என்பது நமக்கு மனம் திரும்புவதற்காக கொடுக்கறதான ஒரு காலம். இல்லையென்றால் அவர் கிருபை, இல்லையென்றால் அவர் திட்டம் இந்த பூமியில் நிறைவேறுவதற்காக நாளை தினம் கொடுக்கப்படுகிறது அல்லாமல் மற்ற அந்த உலக பிரகாரம் வாழ்கிற வாழ்க்கைக்கு அல்ல. அப்போது அவர் கிருபை என்னதான் செஞ்சாலும் கிருபை. நாளைக்கு மனம் திரும்பிட மாட்டீங்களா? கர்த்தர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வைத்திருக்கிறதான அந்த சித்தம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அநேக நேரத்தில் போதித்து உணர்த்துபவராக இருக்கிறாரு. அநேக விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாரு. சில நேரத்தில் ஊழியக்காரர் தான் பேசின, சில பேர் பிடிவாதமாக இருப்பீங்க. நான் ஊழியக்காரர் சொல்கிறது தான் கேட்பேன், பைபிள் சொல்கிறது தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவ அறியாதவங்க யாராவது சொல்லுவாங்கன்னா அதை நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டேன். நீயே கிறிஸ்துவ அறியாமல் இருக்க, நீ போய் என்ன போய் சொல்லிட்டு போகிற என்று நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்பது அந்த நேரத்தில் உங்களோடு பேச வேண்டுமானால் கல்லுகளை கொண்டு பேசக்கூட வல்லவராக இருக்கிறார். ஆமேன். பிலேயாமோடு கழுதையை கொண்டே பேச முடியுமானால் எந்த மனுஷன் வைத்து உங்களோட பேச முடியும்? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் போகிற இடத்துல, வர்ற இடத்துல அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கிறானோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி. உங்களோட ஆண்டவர் பேச திட்டமிட்டால், இல்லைன்றால் ஏதோ ஒன்று தேவையில்லாத ரூட்டில் போயிட்டுருக்கீங்கன்னா உங்களை எச்சரிக்கிற சத்தம் என்பது எந்த வடிவிலும் வந்து கொண்டு இருக்கலாம். ஆமேன். அப்போது அந்த வார்த்தைகளை நாம் அங்கீகரிக்க வேண்டும், அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வார்த்தைகளை நாம் பக்குவப்படுத்தி அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளிலும் சபையிலும் வசிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. விசுவாசிங்கிட்ட வசிக்கிறாராம். பழைய ஏற்பாட்டு பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்கிட்டெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவியை மட்டும் கொடுத்தார். எகிப்திலேருந்து விடுதலை ஆகி வராங்க. மோசஸ் கையில் ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை நீட்டின உடனே செங்கல் இரண்டாக பிளக்குது. செங்கலில் போய் யார் பிளந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ கோலை நீட்டின உடனே செங்கல் பிளக்குது அப்படின்னா அது பிளந்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தமது ஆவியை அனுப்பினார். அப்போது செயல் அப்படின்னாலே யார் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியானவர் தான். வானம் கடவுது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வருதுன்னா அங்கே போய் வானத்தை உண்டாக்கணும் ஒருத்தர். யார் தான் அதுன்னா பரிசுத்த ஆவியானவர். சூரியன் சந்திர நட்சத்திரங்கள்லாம் படைக்கணும், உண்டாக்கணும் அப்படின்னா அதை உண்டாக்குறது யார் அப்படின்னா அங்கே போய் கிரியை செய்வது பரிசுத்த ஆவியானவர். எனவே நாங்கள் ஜெபிக்கும் போது அங்கே போய் அங்கே நன்மை நடக்குதுன்னா அதை கொண்டு போகிறது பரிசுத்த ஆவியானவர். இல்லைன்னா நன்மையை நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது என்று படிக்கிறோம். அப்போது வார்த்தையை கொண்டு போகணுமில்ல, வார்த்தை அவனுக்கு கொண்டு போய் சேர்த்தணுமல்ல, சேர்த்து மட்டும் அங்கே செய்ய வைக்கணுமல்ல. அப்போ வார்த்தையை கொண்டு போவதும் அங்கே செயல்முறைப்படுத்த வைப்பதும் பழைய ஏற்பாடெல்லாம் ஆவிகள், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட புறப்படுகிற ஆவிகள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு அந்த தெய்வமே இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் தெய்வமே நம்மேல் இறங்கி இருக்கிறாரு, நம்மோடு கூட இருக்கிறாரு. அந்த நாட்களில் தெய்வத்து கூட பேசணும், பலி செலுத்தணும்னா அவர்கள் எருசலேமுக்கு போகணும், இல்லை என்றால் ஆசரிப்பு கூடாதுக்கிட்ட போகணும். அங்கே போய் ஆசானி இருப்பான், அங்கே போய் பலி செலுத்தணும். அந்த பலியை கர்த்தர் நுகர்ந்து உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பார். இந்த நாட்களில் நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை, அவர் உங்கள் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க நம்மோட பரிசுத்த ஆவியம் இருக்கிறபடினாலே நீங்கள் எங்கே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்களோ, எங்கே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பீங்களோ அங்கேயே அவர் உங்கள் மத்தியில் வந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போது அந்த நாட்டு மக்கள், அந்த கால மக்களுக்கும் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் நமக்கும் மிகப்பெரிய பிளஸ்ஸிங் இருக்குது. அவங்களை பார்க்கும் நமக்கு ஆசீர்வாதம் அதிகமாக இருக்குது. காரணம் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்ம செய்கிற நிறைய காரியங்களுக்காக அவர் துயரப்படுகிறவராகவும் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை வஞ்சிக்கலாமா அப்படி ஒரு கொஸ்டின் அங்கே இருக்குது. அப்போன்னா அவரை ஏமாத்துறோன்னு அர்த்தம். ஏதாவது நம்ம அவருக்கு முன்பதாக சொல்லிட்டு செய்யறதில்ல, சில நேரத்தில் பரிசுத்த ஆவி ஏமாற்ற பார்ப்போம். எனவே கவனமாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறபடினாலே சில நேரத்தில் நம்ம குற்ற உணவு செய்ய வைக்கிறார், அதாவது குற்ற உணவு வர வைக்கிறாரு, கடினமுள்ள இருதயம் உடைக்க வைக்கிறாரு. எனவே எதற்காக என்றால் நம்ம சரியான பாதையில் போகணும். ஏனென்றால் அவர் தான் பரலோகத்தை நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறார். ஆமென். யார் கூட்டிகிட்டு போகிற போங்க? பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போய் மத்திய ஆகாயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட
விட போகிறாரு. அப்போ அவர் விட போகிறாரு அப்படின்னா அவர் நம்மளை நல்வழிப்படுத்தி சபைக்குள்ளே சேர்த்து அங்கே நம்மளை பரிசுத்தமாக வாழ வைக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் நம்ம என்ன பேசணும் கேட்கும் ஆற்றல் உண்டு. நம்ம ஜெபிக்கும் போது கேட்கும் ஆற்றல் உண்டு. இன்னும் அழகாக சொன்னப்போ நம்ம ஜெபிக்கிறதை எல்லாம் கொண்டு போகிறவர் ஆவியானவர். ஏமேன் கொண்டு போய் கிரியை செய்ய வைக்கிறது ஆவியானவர். ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டான், உங்களை அடின்னு அடிச்சிட்டான். உடனே நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு என்ன ஜெபிக்கணும்? நம்ம அவனை அடிக்கணும்னு நம்ம ஜெபிக்கிறோம், இல்லைன்னா அவன் சத்தணும் ஜெபிக்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவர் அங்கே போய் சமாதானத்தை உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். உங்களுக்கு முன்பதாக ஒருவன் எதிராய் நின்றால் அடுத்த நாள் வந்து அவன் சமாதானமாக பேசுகிறான். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே சமாதான உடன்படிக்கையை செய்கிறார். நீங்கள் கேட்கிறது என்னவோ இல்லைன்னா ஜெபிக்கிறது என்னவோ அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், அவர் கட்டளை இடுகிறார். அவர் பேசுகிறார், அவரே கட்டளையும் இடுகிறார். அப்போது ஒரு மெல்லிய சத்தம் புறப்பட்டு வரும். இப்போ பரிசுத்த ஆவியா வந்ததுக்கு அடையாளம் என்ன? இன்றைக்கி நம்ம ஒருவேளை நினைக்கலாம் அதிகமாக வந்து ஜம்ப் பண்ணுறது, குதிக்கிறது, கை தட்டுறது, சத்தம் போடுறது தான் பரிசுத்த ஆவியானுக்கு அடையாளம் என்று நினைப்போம். ஒருவேளை ஒன்றும் இல்லை, அந்த கீபோர்டுடைய அந்த ஸ்பீடு டெம்போ கொஞ்சம் ஏற்றுனா நம்ம உடல் ஃபுல்லாக வைப்ரேட் ஆகும், நல்லா ஜம்ப் பண்ணுவோம். அதை அப்படியே கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ஜம்ப் ஆகுறது அப்படியே குறைஞ்சிடும். இது மட்டும்தான் பரிசுத்த ஆவியானுக்கு அடையாளம் கிடையாது. இதுவும் ஒரு அடையாளம்னு வச்சுக்கோங்க. பல அடையாளங்கள் உண்டு. அதாவது கர்த்தர் பேசும்போது முன்பதாக ஒரு சத்தம் புறப்பட்டு வருகிறது. சத்தத்திற்கு அந்த சத்தம் வந்து நமக்கு பேசும்போது இடி முழக்கம் போல் ஏதோ ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் வந்து போனதுக்கப்புறம் தூரத்தில் மெல்லிய சத்தமும் கேட்கிறது. அப்போ ஆவியானவர் என்பது ஏதோ வந்து வானத்தை இடித்து ஒரு மின்னல் போல் வந்து இடியை போல் இறங்கி ஒரு சவுண்டோடு தான் வருவார். நல்ல அவர் மெல்லிய சத்தத்தோடு கூட வருகிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இருக்கும்போது அவர்களால் வந்து நன்மைகள் நடக்கிறது. அப்போது தேவனாய கர்த்தர் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோட பேசுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம செய்கிற எல்லாவற்றையும், அதாவது நம்ம செய்கிற ஒரு பாவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற அநியாயங்களாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் செய்யாதபடி நேரத்தில் அதை அவர் காப்பாற்றுகிறார். நீங்கள் தவறு பண்ணாதபடிக்கு பிரச்சனைகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சுமந்து செல்கிறவராய் இருக்கிற நம்ம வார்த்தைகளும் சரி உங்களையும் சரி பரிசுத்த ஆவியானவர் சுமந்து செல்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அநேக இடங்களில் வழி அனுப்பக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்போது அந்த ஆவியான தேவன் இந்த பழைய அதாவது புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு ஒரு கிஃப்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த 50 நாட்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இந்த 50 நாட்கள் அவங்க அதாவது 50வது நாள் 50 நாள் பெந்தேகோஸ்தே நாள் வரும்போது இந்த 50 நாட்களும் அவங்க எருசலேம் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த 50 நாட்களும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அந்த 50 நாட்களும் என்னென்னா செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு எப்பவுமே சாப்பிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? சொந்தக்கார வீட்டில் வேறு சாப்பிட்டே இருக்க முடியும் 50 நாளும். அந்த நாட்களில் கர்த்தர் செய்த அதிசய அற்புதங்களை ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சாங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவர் செய்தது ஆபிரகாம் காலத்தில், நியாயப்பிரமாண காலத்தில், எலியா காலத்தில், இது எல்லாம் வருகிற ஜென்ரேஷன் வருகிற சந்ததிக்கு இவை யாவையும் சொல்லி கொடுத்தார்கள். சொல்லி கொடுத்தபடினாலே அதெல்லாம் அவர்கள் கற்றுக்கொள்ளப்படினாலே அவர்கள் கர்த்தர் மேல் அதிகமாய் நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த இஸ்ராயல் மக்கள் முழுவதுமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பரிசுத்த ஆவியார் நம்மக்கிட்ட வந்த உடனே நம்மை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நீங்கள் வெளியே போய் ஆசீர்வதிப்பதற்காக தான் ஆண்டவங்க கிட்ட இருக்கிறாரு, மக்களை வந்து சவிப்பதற்காக அல்ல. ஏன் ஆசீர்வதிப்பதற்காக என்று நம்ம சொல்கிறோன்னா கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலே ஆசீர்வாதத்தை ஆரோன் தான் சொல்ல வேண்டும். என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி 4 வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது ஆரோன் சொல்லும்படியாக மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஆசீர்வதிக்கணும் அப்படின்னாலே ஆரோன் தான் ஆசீர்வதிக்கணும். ஆரோனுடைய குடும்பத்தார் தான் முழு இஸ்ரேல் மக்களையும் ஆசீர்வதிப்பதற்கு எலிஜிபிள். வேறு யார் ஆசீர்வதித்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்கள்தான் ஆரோனுடைய வம்சத்தால் தான் பலி செலுத்துவதற்கும் எலிஜிபிள். ஆரோனுடைய குடும்பத்தை தவிர யார் பலி செலுத்தினாலும் அது நுகரப்படாது. ஆண்டவர் நுகர மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே வேதத்தில் சவுல் மன்னன் இருக்கிறாரு. சாமுவேல் வருவதற்கு முன்பதாகவே சவுல் பலி செலுத்தினதுனாலே அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கல. சாமுவேல் ராஜ்யத்தை ஆண்டவர் உடைச்சிட்டார். சாமுவேல் வருவதற்கு சற்று தாமதம் ஏற்பட்டபடினாலே இவரே பலி செலுத்துறாரு. யார் பலி செலுத்தணும்? ஆசாரியன். யார் பலியை கர்த்தர் நுகர்வர்? ஆசாரியன் பலி. யார் ஆசீர்வதிக்கணும்? ஆசாரியர்கள் தான் மக்களை ஆசீர்வதிக்கணும். எனவே புதிய ஏற்பாட்டு காலத்தில்
பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, பிறரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆமென். அந்த காலத்தில் ஆசாரியன் தான் ஆசீர்வதிக்கணும். இந்த பரிசுத்த ஆவியார் ஊற்றப்பட்ட பிற்பாடு நீங்கள் தான் மக்களை ஆசீர்வதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் மக்களை ஆசீர்வதித்தால் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் தான் மக்களை ஆசீர்வதிக்க போகிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாலையும் அந்த ஹோட்டலை ஆசீர்வதிங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மல்லிக்கடை வாங்குறீங்க, அந்த மல்லிக்கடை ஆசீர்வதிங்க. நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல உங்களுடைய எம்டி ஆசீர்வதிங்க, அங்கே சூப்பர்வைசர் ஆசீர்வதிங்க, உங்கள்கிட்ட வேலை செய்யவங்களே ஆசீர்வதிங்க. ஏன்னா ஆசீர்வாதம் என்பது ஆசாரியன் கையில் கொடுக்கப்பட்டது. இந்த நாட்களில் நீங்கள் தான் ஆசாரியர்கள். ஏனென்றால் நீங்கள் எடுக்கிற பலியை ஆண்டவர் நுகர்கிறார், உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறது. இன்னொருத்தர் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருடைய பாவத்திற்காக பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் பலி செலுத்த வேண்டும். இப்போது அவரவர்களுடைய நன்மைக்காக ஆண்டவரே பலி செலுத்தப்பட்டிருக்கார். ஆமென். நம்முடைய நன்மைக்காக கிறிஸ்துவே பலியை இருக்கார். எனவே நீங்கள் பிறர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எலிஜிபிள். மற்றவன் நீங்கள் போய் ஆசீர்வதிங்க, எல்லாரும் ஆசீர்வதிங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் வசனம் சொல்லுகிறது, யாரையும் சபியாதிருங்கள் அப்படிம்பார். யாரையும் சபிக்காதீங்க. ஏன் சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஆசீர்வதிக்கிற நன்மை இருக்குது, உங்கள் ஆசீர்வதிக்கிற லெவல் இருக்குது, ஆசீர்வதிக்க தகுதி இருக்குது, ஆசீர்வதிப்பதற்கே தகுதி உங்கள்கிட்ட இருக்குது. அப்படின்னா நீங்கள் மற்றவர்கள் நீங்கள் சபிக்க வேண்டியது என்ன என்று தான் கேள்வி. இப்போ நம்முடைய சிஎம்எல்லாம் நல்லா இருக்காங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. எல்லாம் உலக அரசியல் தலைவர் நல்லா இருக்காங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கிறது அவர்கள் நன்மையாக முடிகிறது. ஏனென்றால் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றரவாளன். அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தி நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை அவர் என்று குறிப்பிடுகிறார். அவருக்கு ஈக்குவலாக பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே சீமோன் பேதுரு எப்படி பிரசங்கம் பண்ணுறார் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே எப்படி பிரசங்கம் நடக்குது? மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார். அதை மக்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு முன்னாடி வரை இயேசு கிறிஸ்து பலமுறை பேசுகிறாரு, மக்கள் கோபப்படுறாங்க. ஆனால் இப்போ சீமோன் பேதுரு பேசுகிறார், அதே மக்கள்கிட்ட மனம் திரும்புங்கள் என்று சொல்லி உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே மனம் திரும்பு அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த வார்த்தையோடு ஒரு வல்லமையும் புறப்பட்டு போய் அவங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த ஆவியோடு கலந்து அவங்க மனம் திரும்ப வைக்கிறது. அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ரெண்டாவதாக ஞானஸ்தானத்தை அவர்கள் பெரும்படி சொன்னபோது அவர்கள் எல்லோரும் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார், தேவையில்லாத சந்ததியாரை விட்டு விலகும்படியாக சொல்லுகிறார். மாறுபான சந்ததி விட்டு விலகும்படி சொல்லும்போது அப்போஸ்தலர் உபதேசத்தில் அவர்களை சொல்லுகிறார், தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் பிரசங்கத்திலே மக்களை பார்த்து சொல்ல தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லாம் ஐக்கியப்படுங்கள், ஐக்கியத்தில் நிலைத்திருங்கள், சபையின் ஐக்கியத்திலே நீங்கள் எல்லோரும் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக அப்பம் பிட்டு அவர்கள் ஆராதனை செய்தார்கள். அப்பம் பிட்டார்கள், அதன் வழியாக கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அங்கே சீமோன் பேதுரு சொல்லும்போது மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்தபடியாக ஜெபம் பண்ணினார். அவ்வளோ பெரிய மக்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் பெற்ற உடனே ஜெபம் பண்ணினார். ஆமென். அப்போ கவனிக்கணும், பரிசுத்த ஆவியான வராதுக்கு முன்பதாக வரை இவர் மேல் வீட்டு அறையில் பயந்து போயிருந்தார். எங்கே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வது போல, இல்லை அவரை கொண்டுடுவது போல, என்னையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு பயந்து போய் 50 நாட்கள் அவர்கள் தங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் பரிசுத்த ஆவியான வந்த உடனே அவர் வெளியே தைரியமாக பேசுகிறாரு, நாங்கள் சாட்சிகள் என்பதை பிரசங்கம் பண்ணுறாரு. ஆமென். அப்போது எப்படி அது வந்தது என்றால், பரிசுத்த ஆவியான உங்ககிட்ட வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. யாருக்கும் எதிர்த்து நிற்க நம்மளால் முடிகிறது. ஏன்? நீதி செய்கிறபடினாலே துன்மார்க்கத்தை எதிர்த்து நிற்க முடிகிறது. எல்லாருமே திருடுறான், நம்ம மட்டும் திருட வாழ்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்மக்கிட்ட பரிசுத்த ஆவியான பலத்தின் ஆவியை கட்டளையிட்டு இருக்கிறார். எல்லாரும் ஏமாத்துறாங்க, நான் ஏமாத்தாமல் இருக்கணும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவெல்லாம் ஆனாங்க, ஆனால் நோவாம் குடும்பம் மாத்திரம் நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ உலகம் முழுவதுமாக அநேகர் பாவம் செய்தாலும், அநியாயம் செய்தாலும், தப்புகளை தொடர்ச்சியாக செய்தாலும், பரிசுத்த ஆவியான பெற்றிருக்க நாம் திடநம்பிக்கையாக பலத்தை பெற்றுக்கொண்டு சரியாக வாழ வேண்டும். ஆமென். நேர்மையாக வாழ. அப்போ சீமோன் பேதுருடைய இந்த பிரசங்கத்தை அங்கே இருக்க எல்லோரும் கேட்டு குத்தப்பட்ட இருதயமாக எல்லோரும் ஞானஸ்தானத்தை பெற்றார். 3000 பேர் ஒரே ரவுண்டில் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல குத்தப்பட்ட இருதயம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. எனவே இவைகளை செய்ய நாம் எப்பொழுதும் தீர்மானிப்போமானால் வரங்களை பெற்றுக்கொள்ளலாம். எவைகளை செய்ய? மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்புதலை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக ஒருத்தவங்களை தப்புன்னு சொல்லிட்டாங்க, யாரோ நீங்கள் ஏமாத்த பார்த்துட்டாங்க, ஐயோ நான் இதுக்கப்புறம் ஏமாற்ற முடியலையே, அப்படி மனம் திரும்புவது அல்ல. மனம் திரும்புவதே நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், ஆவியினாலும் ஜலத்தினாலும். மூன்றாவதாக மாறுபான சந்ததியை விட்டு விலகணும். அப்போ நம்ம ஊரை விட்டு வெளியே போக முடியாது. அவங்களுடைய திட்டம் நம் திட்டமாக இருக்கக்கூடாது. மக்கள் நம்மளை சுற்றி இருக்க சொந்த பந்தங்களுடைய அவங்களுடைய திட்டங்களோ அவங்களுடைய வகிக்கிறதான தீர்மானங்களோ என் வாழ்க்கை தீர்மானமாக இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் நிலைத்திருக்க வேண்டும். ஊழியக்காரர் என்ன பிரசங்கம் பண்ணுறாங்களோ, என்னென்ன ஜபத்தில் வைக்கிறாங்களோ, என்னென்ன சொல்லித்தராங்களோ அதில் முயற்சி இயன்ற மட்டும் நிலைத்திருக்க முயற்சி பண்ணுங்கள். நான்காவதாக சபையின் ஐக்கியத்திலே நீங்கள் விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள். அந்த நாட்களில் அப்போஸ்தலருக்கு மிக அழகாக சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான ஒன்று, அவர்கள் ஐக்கியப்பட்டிருந்தார். வீடுகள் தோறும் அப்பம் பிற்கப்பட்டார்கள், சபையில் ஐக்கியப்பட்டிருந்தாங்க. அப்போஸ்தலர் சொல்கிறதை அப்படியே கேட்டார்கள், நம்பினார்கள், நடந்தார்கள். எனவே இன்றைக்கி ஊழியக்காரர் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு அவரை கொடுத்திருக்கிறார். அப்பம் பிட்டு அவர்கள் ஆராதனை செய்தார்கள். திருவிருந்து லாஸ்ட் ஒன், அவர்கள் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டவர்களாக. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வரங்களினாலே நிரப்புவார். ஹல்லேலூயா. வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்துங்க. ஒன்று, பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த அதாவது ஆண்டவர் நாம் மகிமைக்காக அந்த வரத்தை பயன்படுத்துங்க. ரெண்டாவது, மக்கள் நன்மைக்காக அந்த வரத்தை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியா இந்த நாளில் ஊற்றப்பட்டது உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவரோ இந்த நாள் நல்ல விழிப்புணர்வு, பரிசுத்த ஆவியா நமக்கு ஊற்றப்பட்டது எவ்வளோ நன்மை என்பது புரியத்தக்கதாய் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.